படைத்ததையும் உண்ணும் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடணும்னு சொன்னாங்களே, அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். வேசித்தனத்தையும் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிட்றதையும் ஏற்றுக்கொள்ளாத இவர்கள். அதுக்கு தான் இவங்க மேலே என்ன பண்ணுறதில்ல, நான் இன்னும் பாரத்தை சுமக்க மாட்டேன்றார், மேலே உனக்கு பனிஷ் பண்ண மாட்டேன். அதனால் இப்படி செய்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆழமான சத்தியம், விக்கிரகங்களில் படைத்ததை சாப்பிட்டா தப்பு இல்லை, இது சாதாரணமாக தெரியாது, இது பைபிளில் ஒரு ஆழமான சத்தியம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் இதை சாப்பிட்லான்றதை ஏற்றுக்க முடியும். மேலோட்டமாக பார்த்தா சாப்பிடாத மாதிரி தான் தெரியும். ஏன்னா பைபிளில் சொல்லிட்டாங்க, அது ஒரு பொருட்டாக என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது ஆழமான சத்தியத்துக்குள்ளே வந்தால் தான் இது செய்யலாமான்னாலாம் தெரியும். இதை செஞ்சால் தப்பு இல்லை, இது ஆழமான சத்தியம், ஆராய்ந்து பாருங்கள், அப்படி புரியும் இப்படி புரியும்ன்ட்டு என்ன பண்ணுவாங்க, குழப்பிட்டு. மோட்டிவ் என்னென்னா, அந்த விக்கிரகங்களுக்கு படித்ததை சாப்பிடணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பேசுவோம். ஏன்னா பைபிளில் சில வசனங்கள் அப்படி இருக்குதே, அது குறித்து நான் ரொம்ப ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். ஏன் வசனங்கள் அப்படி இருக்குது, விக்கிரகங்கள் படித்தா சாப்பிட்லாம் அப்படின்னு நான் கூட ஒரு காலத்தில் தவறாக புரிஞ்சுக்கிட்டு உண்டு. ஆனால் பைபிளை ஸ்டடி பண்ணும்போது அதை பற்றி சொல்லிக்கிட்டே கடைசியில் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்புன்னு முடிப்பாங்க. அதுக்கு அந்த இடத்துக்கு போய் முடிக்கணும், அப்போ தான் அது தெரியும். விக்கிரகம் பேர் கூட அங்கே சொல்லாதன்னு சொல்லி முடிப்பாங்க, அவ்வளோ ஹார்டாக சொல்லி முடிப்பாங்க. ஃபஸ்ட்டு நீ இப்படியா செய்கிற, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா, எல்லாம் பண்ண தப்பு இல்லை தேவனுக்கு, அந்த மாதிரி பேசிட்டே வருவாங்க. அதாவது அங்கே இருக்கிற அந்த மைண்ட் செட்டப்பை பற்றி சொல்லிகிட்டே இல்லை அது தப்புன்னு அதை ஃபினிஷ் பண்ணோம். இல்லைங்களா, கிறிஸ்தவர்கள் மூட நம்பிக்கைன்னு ஒரு வீடியோ இருக்குது நம்மளுக்கு, நீங்கள் அதை போய் பாருங்கள். இல்லைங்களா, அதில் இதை பற்றி எவ்வளோ கிறிஸ்தவர்கள்கிட்ட எந்தெந்த விஷயங்கள் மூட நம்பிக்கை இருக்குதுன்னு அதில் நான் சொல்லியிருப்போம். அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பைபிளில் அது ஒரு பைபிளில் ஸ்டடி, சில விஷயம் இப்படி இருக்குது, சில விஷயம் அப்படி இருக்குது, அது உண்மை காரணமான. அதனால் இதில் ஏமாறாமல் அப்படி செய்ய மாட்டேன் என்று கூறுகிறவர்கள், அதாவது எந்த ஒரு காரியத்தையும் நான் ஏற்க மாட்டேன், வேதத்தின்படி அது கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் அங்கே இருந்தது. அந்த கூட்டத்துக்கு தான் சொல்கிறாங்க, உங்கள் மேலே நான் என்ன பண்ண மாட்டேன், பாரத்தை சுமக்க மாட்டேன். இப்படிப்பட்ட தவறான போதனைகளை செய்ய நேரிடும் போது நம்ம என்ன பண்ண தெரியுங்களா, ரொம்ப ஜெபிக்கணும். ஏன்னா சில நேரங்களில் என்னுடைய சொந்த ஆசைக்காக அதை பண்ணிடுவேன். சில நேரங்கள் இப்படி பண்ணால் எனக்கு ஆசை, அதனால் நான் என்ன பண்ணிடுவேன், செஞ்சிருவேன். அந்த தான் சொல்கிறேன், நீ உன்னோட ஆசை கிறிஸ்துவை பற்றி தான் இருக்கணும் அப்படின்றார். ஏன்னா நம்மளுடைய சொந்த ஆசைகள் சில நேரம் தவறாகவே என்ன ஆகிடும், போயிடும். அது தேவனுக்கு விரோதமாக கூட போயிடும். அது என்ன ஆயிடுச்சுன்னா நாளடைவில் நம்ம ஜெபம் பண்ணி பண்ணால் தப்பு இல்லை,